நம்ம தான் கிணற வெட்டலையே. அவர் வந்து என்னத்த பார்வை இருறது. இந்த உண்மையை அந்த ஆபீசர்ட்ட சொல்லிடலாம்னு ஒரு வாடகை செய்யறது. நானே அவர் வீட்டுக்கு போனேன். அவரோ புது ஆபீசர். தம்பி நான் டெல்லி பெறப்பட்டேன், உன்கிட்ட பேசுறதுக்கு நேரம் கிடையாது, ஷார்ட்டா ஒரு ரூட்டை சொல்றேன் கேட்டுக்கேன்னாரு. என்ன சொன்னாரு? தம்பி நீ கிணறு வெட்டிட்ட, அதை 2 நாளா பாத்துட்டேன் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட்ல என் கையெழுத்த போட்டு தர்றேன், எனக்கு ஒரு 2000 ரூபாய் கை செலவு கொடுன்னு கேட்டேன். நான் அவனுக்கு லஞ்சத்தை கொடுத்துட்டு அந்த பேப்பரை வாங்கி வீட்டுல கொண்டு பத்திரமா மறைச்சு வச்சிருக்கேன். இப்ப என்னடான்னா, ஏண்டா நீ கிணறு வெட்ட லோனை வாங்கிட்டு இன்ன வரைக்கும் டியூ கட்ட மாட்டேங்கிற, உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன்னு இன்னொருத்த நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன் சார். சரி இப்ப என்ன பண்ணலாம்? அப்படி கேளுங்க. கிணற நீ வெட்டிட்ட, அதை 2 நாளா பாத்துட்டு அந்த ஆளு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருக்கான்ல, அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த காரை கொஞ்சம் கொடுங்க. வாங்க. என்ன சொல்ற? இதத்தான் நான் பண்ண போறேன். இதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தா நீங்க அப்படி ஸ்டடியா நின்று வாதாடும். அதுக்கு தான் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு மேட்டர் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க 1000 ரூபாய்.